ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்து பொன்னியும் முத்தலகும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பேச்சியும் சொர்ணமும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. எதுக்காகனா இந்த ஸ்வேதாவோட குழந்தை வந்து தொட்டிலில் போடுறதுக்கு உண்டான டைமிங்கு டேட்டெல்லாம் குறித்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அந்த நேரம் அவங்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து முத்தலகையும் பொன்னியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பேச்சு வந்து முத்தலகை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேகமாக முத்தலகிட்ட போய் என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி முத்தலகோட நல்லா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்தலகிட்ட சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக வந்து ஸ்வேதாவோட குழந்தைய நாங்கள் வந்து தொட்டிலில் போடுறதுக்கு டைம் டேட்டெல்லாம் குறிக்க போயிட்டுருக்கோம்மா, நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முத்தலகு அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கு உடனே பேச்சு சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், ஏன்னா நீ இல்லைனா ஸ்வேதா குழந்தையும் இல்லை, அதனால் கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி முத்தலகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சு வந்து முத்தலகோட முகத்தை பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. முத்தலகு நம்ம வேணால் இன்னொரு டைம் போய் வந்து உனக்காக ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி பேச்சு கேட்குறாங்க. முத்தலகு திடீர்னு ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்தவொன்னே பேச்சு சந்தேகப்படுறாங்க. என்னாச்சு முத்தலகு திடீர்னு ஷாக் ஆகுறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறப்போ முத்தலகு சொல்கிறாங்க, இல்லை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் வரேன், இப்போ என்னால் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிட்டுட்டு முத்தலகு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பேச்சியும் ஸ்வர்ணமும் சரி ஓகே நம்ம கோயிலுக்கு போய் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூசாரியை பார்த்து இந்த மாதிரி வந்து ஸ்வேதாவோட குழந்தைய தொட்டிலில் போடுறதுக்கு உண்டான டைமு நாள் எல்லாத்தையுமே குறித்து வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு பேச்சு சொல்கிறாங்க, எப்படியாவது என் மருமக முத்தலகும் எப்படியாவது கர்ப்பமாயிடணும், அதுக்கு நீ தான் கடவுளை துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கேருந்து பூசாரி வந்து பேச்சியை பார்த்து, உங்கள் வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது போல இருக்குமா, கடவுள் அருளோடு உங்களுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேச்சு யோசிக்கிறாங்க, ஓ அஞ்சலியை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து பூசாரி வந்து இந்த மாதிரி தீர்த்தத்தை கொடுக்குறாரு. குடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தீர்த்தத்தை வந்து பார்சல் பண்ணி இந்த மாதிரி பேச்சுக்கிட்ட கொடுக்குறாங்க. பேச்சு உடனே இது யாருக்காக அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பூசாரி சொல்கிறாரு, இல்லைம்மா உங்களோட மருமக பேச்சு வந்து நேற்று வந்து கோயிலுக்கு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க மாசமாக இருக்கிறதுனால கடவுளுக்காக வந்து வேண்டுதல் செஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க. கிளம்புறப்போ வந்து இந்த மாதிரி தீர்த்தத்தை குடிக்கணும்னு வாங்கினாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தேங்காய் பட்டு தீர்த்தம் கீழே ஊற்றிருச்சு, அதனால் அவங்க குடிக்க முடியல, அதனால் சாமிக்கிட்ட இருந்து இந்த தீர்த்தத்தை நான் கொடுக்குறேம்மா, அவங்களுக்காக எனக்காக கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே பேச்சு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, என் மருமக முத்தலுக்கு மாசமாக இருக்காங்களா அப்படின்னதுக்கு, ஆமாம்மா கடவுளோட அருளோட உங்கள் மருமக மாசமாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கே கடவுளோட அருள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அந்த தீர்த்தத்தை பேச்சு கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இது கேள்விப்பட்ட உடனே பேச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து சொன்னோம், நான் சொன்ன பற்றியா, நான் சொன்ன மாதிரியே முத்தலகு வந்து கர்ப்பமாக இருக்கா, நம்ம வேண்டுதல்லாம் வீண் போகலை, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியும் சொர்ணமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது கைஸ். அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.